இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளி மண்டல பகுதிகளில் மணிக்கு 30 கிலோமீட்டர் மட்டுமே வேக கட்டுப்பாடு. போக்குவரத்து அமைச்சர் மறுபரிசீலனை. பள்ளி மண்டலங்களில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேக வரம்பை வழங்குவதற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விதிகளில் திருத்தங்களை செய்வதற்கு போக்குவரத்து அமைச்சு மறுபரிசீலனை செய்து வருகிறது. சாலை பாதுகாப்பு மற்றும் நெரிசல் தொடர்பான அமைச்சரவை குழு மூலம் மாணவர்கள் பள்ளி ஊழியர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தேசிய கொள்கையாக பள்ளி மண்டலங்களில் அதிகபட்ச வேக வரம்பை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தை நிர்ணயிக்க அரசாங்கம் முன்னர் ஒப்புக்கொண்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பொதுப்பணி அமைச்சு, பொதுப்பணித்துறை, வீடமைப்பு, ஊராட்சித்துறை அமைச்சு, போலீஸ், கல்வி அமைச்சு, மலேசிய சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சுகள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த திருத்தம் விரிவாக செயல்படுத்தப்படும். இந்த சட்டம் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றவுடன் அதன் அமலாக்கம் தொடர்பில் போலீஸ் மற்றும் சாலை போக்குவரத்து துறை சட்டம் 333 கீழ் தற்போதைய விதிகளின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அந்தோனி லோக் நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிட்ட எழுத்துப்பூர்வ பதிவில் சுட்டிக்காட்டினார். ஆண்டு 4 படிவம் 3 கற்றல் மேட்ரிக்ஸ் பள்ளி தரவரிசை முறை இல்லை. கல்வி அமைச்சர் உறுதி. ஆண்டு 4 மற்றும் படிவம் 3 மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்படவுள்ள கற்றல் மேட்ரிக்ஸ் திட்டம் பள்ளிகளை தரவரிசைப்படுத்த அல்லது மாணவர்களுக்கு ரேங்க், அதாவது புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களை வரிசைப்படுத்துவதற்காக அல்ல என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகையில், இந்த புதிய மதிப்பீட்டு முறை மாணவர்களின் திறனை ஆரம்பத்திலேயே அறிந்து அவர்களுக்கு தேவையான கல்வி உதவுகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனால் மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு தேவையற்ற அழுத்தம் ஏற்படாது என்றும் உறுதி அளித்தார். அந்த மதிப்பீடு முழுமையாக தேர்வுகள் வாரியம் மூலம் நடத்தப்படும். கேள்வித்தாள்கள், மதிப்பீட்டு வழிகாட்டிகள் மற்றும் முடிவுச் சீட்டுகள் அனைத்தும் மையமாக தயாரிக்கப்படும். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் தனியாக தேர்வுகளை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆண்டு 4 மாணவர்களுக்கு மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள் இடம்பெறும் எனவும் சீன மற்றும் தமிழ் பள்ளிகளில் தாய்மொழி பாடங்களும் சேர்க்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் இ-ஃபைலிங்கை முடியுங்கள். LHDN அறிவுறுத்தல். மலேசிய வருமானத்துறை ஆணையமான LHDN அனைத்துலக வரிதாரர்களுக்கும் தங்களின் இ-ஃபைலிங் வருமான வரி அறிக்கையை காலக்கெடு முடிவதற்கு முன் சமர்ப்பித்து வரியை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. காலதாமதம் ஏற்பட்டால் அபராதம், வெளிநாட்டு பயண தடை மற்றும் பிற சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான மதிப்பீட்டு ஆண்டின் இ-ஃபைலிங் காலம் 2026 மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும். இதனால் வரிதாரர்கள் தேவையான ஆதார ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தல் அல்லது ஏதேனும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என LHDN கார்ப்பரேட் சேவைத்துறை அதிகாரி நூர் அசரில் இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரி சலுகைகளில் சில முக்கிய உயர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கூடுதல் வரி சலுகை 6000 8000 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இச்சலுகை தனிநபர் மட்டும் இன்றி துணைவர், குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மருத்துவ செலவுகளுக்கான வரி சலுகை தற்போது மலேசியாவில் வசிக்கும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஆகியோருக்கும் வழங்கப்படுகிறது. MACC வர்த்தக மாஃபியா கும்பல் குற்றச்சாட்டுக்கு அரசாங்கத்தின் பதில் போதாது. அந்தோனி லோக் கருத்து. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அதிகாரிகள் சிலர் கார்ப்பரேட் மாஃபியா அல்லது வர்த்தக மாஃபியா கும்பல்களுடன் இணைந்து நிறுவனங்களை கைப்பற்றுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம் அளித்த பதில் போதுமானதல்ல. DAP பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான அந்தோனி லோக் அவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கத்தின் விளக்கம் மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எனவே DAP அமைச்சர்கள் யாரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அரசு விசாரணை ஆணையை அமைக்க வலியுறுத்துவர் என்றார் அவர். MACC மீதான இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை. அரசாங்கம் இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல்
சுதந்திரமான சுயேட்சை விசாரணை மூலம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் சொன்னார். MACC அதிகாரிகள் சிலர் சோதனை போன்ற அச்சுறுத்தல் நடவடிக்கைகளில் இறங்கி வணிக நிர்வாகிகள் தங்கள் பங்குகளை விற்க வற்புறுத்தி வர்த்தக மாஃபியா கும்பல்களில் ஈடுபட்டதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் அது உண்மை அல்ல என MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிங்கிரான் புகிட் ஜாலில் PPR வீட்டில் ஆயுதம் ஏந்தி கலவரம், 5 சந்தேக நபர்கள் கைது. கோலாலம்பூர் பிங்கிரான் புகிட் ஜாலில் PPR அடுக்குமாடி குடியிருப்பில் ஆயுதம் ஏந்திய கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் போலீசார் 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சனிக்கிழமை அன்று கத்தி மற்றும் பேஸ்பால் மட்டை ஏந்திய கும்பலால் தாம் தாக்கப்பட்டதாக கூறி 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் முன்னதாக போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து 18 முதல் 40 வயது வரையிலான அந்த 5வரும் அதே நாளன்று கைதானதாக செராஸ் போலீஸ் தலைவர் ரோஸ்டி தாவூத் கூறினார். விசாரணையில் அவர்களில் 3 கிரிமினல் குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. எனினும் 5வரில் எவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது. சந்தேக நபர்களில் ஒருவருக்கும் புகார்தாரரின் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே கலவரத்திற்கான காரணம் என நம்பப்படுகிறது. விசாரணைக்காக 5வரும் நாளை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சபா பெனபாங்கியில் 1.28 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல். சபா பெனபாங்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு அடுக்ககத்தின் கீழ்த்தரையில் போலீசார் நேற்று மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1.28 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 25.74 கிலோ ஷாபு போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மாவட்ட போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் 4 நபர்களை பரிசோதித்ததன் விளைவாக அந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெனபாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சாமி நியூட்டன் தெரிவித்தார். மேலும் மீதாபெட்டமைன் என சந்தேகிக்கப்படும் படிக துண்டுகளை கொண்ட 24 வெளிப்படைக்கான பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் போலீசார் கைப்பற்றினர். இந்த விவகாரம் 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட இதர சந்தேக பேர் வழிகளை கைது செய்வதற்கான விசாரணையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் சாமி நியூட்டன் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் நாடுகளுக்கு அதிக வரி, ட்ரம்ப் எச்சரிக்கை. உலக நாடுகளுக்கான பரஸ்பர வரி தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயலும் எந்த நாட்டையும் அதிகப்படியான இறக்குமதி வரிகள் மூலம் தண்டிப்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அத்தீர்ப்பு அமெரிக்க காங்கிரஸ் சபையின் அனுமதி இல்லாமல் வரி விதிக்கும் அதிபரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்திய நிலையில் அதனை அவமானகரமானது என ட்ரம்ப் சாடி வருகிறார். ஆனால் தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் வரிகளை தொடர தமக்கு மாற்று திட்டங்கள் உள்ளன என்றும் வலியுறுத்தினார். அவ்வகையில் பல தசாப்தங்களாக அமெரிக்காவை ஏமாற்றிய நாடுகள் இப்போது இன்னும் மோசமான வரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் அவர் காட்டமாக கூறினார். அதே சமயம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தனக்கு மேலும் அதிகாரத்தை கொடுத்து விட்டதாகவும், எனவே வரிகளை விதிக்க காங்கிரசுக்கு திரும்ப தேவையில்லை என்றும் அவர் கூறிக்கொண்டார். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ட்ரம்ப் இப்படி தடாலடியாக செயல்படுவது அனைத்துலக வாணிபத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். 2022ஆம் ஆண்டு முதல் கைவிடப்பட்ட 175 குழந்தைகளை சமூக நலத்துறை காப்பாற்றியுள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 12 மாதங்கள் மற்றும் அதற்கும் குறைவான வயதுடையதாக கருதப்படும் மொத்தம் 175 குழந்தைகளை சமூக நலத்துறை மீட்டதோடு அவர்களுக்கு பாதுகாப்பையும் அளித்துள்ளது. 2001ஆம் ஆண்டின் சிறார் சட்டம் 611 கைவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் வழக்குகள் 17(1) பிரிவின் கீழ் சமூக நலத்துறையால் மீட்கப்பட்ட குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளாக வகைப்படுத்தப்பட்டதாக பெண்கள், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு இன்று மக்களவையில் தெரிவித்தது. கைவிடப்பட்ட அல்லது அவர்களின் பாதுகாவலர்களால் சரியாக பராமரிப்பு வழங்கப்படாத குழந்தைகளும் இவற்றில் அடங்கும். கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பை வழங்குவது சமூக நலத்துறையின் பொறுப்பாகும். அதோடு இந்த விவகாரங்கள் தொடர்புடைய விசாரணையை நடத்தும் பொருட்டு போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உடல், மனநிலை மற்றும் சமூக பிரச்சினைக்கு உள்ளான 10 வயதினர்களுக்கு
உதவுவதற்காக ஆலோசனை மற்றும் சுகாதார சேவைகளை வழங்கும் கெஃபேட்டீன் இளைஞர் மையத்தையும் பெண்கள், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.